வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்கிற வினாத்தாள் களுத்துறை வலைக்கல்வி அலுவலகத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1Bயில் உள்ள 5 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 5 வினாக்களையும் செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் புள்ளிவிடக்கூடிய வகையில் திருத்துறதுக்கு இருக்கிறதால உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமையும். அதாவது உங்களில் சின்ன ஏற்படுற சின்ன தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக அமையும். ஸோ செய்து பாருங்க. புள்ளியை பதிவிடும்போது உங்களோட பெயர், நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, சில நேரம் ஊர் இருந்த பேர் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த மாவட்டம் அப்படின்றத பதிவிடுங்க. எந்த மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் கூடுதலாக இந்த வீடியோக்களை பயன்படுத்தி படித்து கொள்ளுது அப்படின்றத பார்ப்போம். இதில் ஒரு குறை குற்றம் இல்லை. பிள்ளைகள் யார் கூடுதலாக பயன்படுறதில் ஆர்வமுள்ள பிள்ளைகள் அப்படின்றத நாங்கள் பார்க்குறதுக்காக இந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட மாவட்டத்தை கட்டாயம் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும். உங்களுக்கு ஏற்படுற குட்டி சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லை நேரடியாகவோ, சில நேரம் இந்த Zoom வகுப்பில் தான் கலந்துரையாட வேண்டி வந்தால் கட்டாயம் Zoom வகுப்புலையோ கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் தெளிவான புரிதலோடு ஒவ்வொரு பாடப்பரப்பையும் அறிமுகம் செய்யக்கூடியதாக இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நான் குழுக்கள் டிஸ்கிரிப்ஷன் பகுதி எல்லாத்திலையுமே நிரப்பி வச்சுக்கேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. வகுப்பு தொடர்பான விவரத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். பி பார்ட்டில் முதலாவது கேள்வி வழக்கமாக பின்ன கேள்வி வர்றது. ஆனால் நினைக்கிறேன் இந்த கேள்வி சதவீதத்தில் துவங்குது. சதவீதத்தில் துவங்கி சில நேரம் பின்னத்துக்கு போகலாம். இல்லை, முழுக்க முதலாவது கேள்வி சதவீதமாகவும் 2வது கேள்வி பின்னமாகவும் அமைஞ்சிருக்கு. சரி, பரவாயில்ல, நாங்கள் அப்படியே கேள்விகளை போவோம். சதவீத கேள்வி இலகுவாக செய்யலாம், புரிதலோடு செய்யலாம். நடைமுறை சார்பானதாக இருக்கும். பொதுவாக சதவீதத்துக்கு வர்ற கேள்வி நடைமுறை சார்பான கேள்வியாக இருக்கும். திரு குமார் என்பவர் நிதி நிறுவனம் ஒன்றில் ஆண்டுக்கு 16% எளிய வட்டிக்கு ரூபாய் 80,000 கடனாக பெறுகின்றார். குமார் போயிட்டு கடன் வாங்குகிறார். 80,000 கடன் வாங்கியிருக்கிறார் ஒரு நிதி நிறுவனத்தில் எளிய வட்டிக்கு. ஏன் பேங்குன்னு சொல்லிடா, பேங்குண்டா கூட்டு வட்டி, அதனாடி அது பேங்குன்னு சொல்லல. பேங்குன்னு சொல்லி எளிய வட்டின்னு சொன்னாலும் சேம் கணக்கு தான். அவர் ஒரு வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டியை காண்க. 16% எளிய வட்டி ஆண்டுக்குன்னு சொன்னாலே விளங்கிடுது. ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வாங்கின கடன் இந்த 16% மேலும் செலுத்தணும் வட்டி என்ற பேரில். கடனும் தான் செலுத்தணும், வட்டி நீங்கள் கடனை கொடுக்கும் வரைக்கும் வட்டி செலுத்தி கொண்டிருக்கணும். 16% வட்டியாக செலுத்த வேணும். சரிதானே? ஒவ்வொரு வருஷமும் 16% செலுத்தணும். ஸோ ஒரு வருட வட்டி அப்படின்னா இதுக்கு இந்த I7 PRTக்கு 100 சூத்திரம் ஒன்றும் தேவையில்லை. பிள்ளைகள் வாங்கின கடன் 80,000 ரூபாய் 80,000 இன்னண்டா தர 16%ன்றதை பின்னமாக போடுறது 100ன் மேல் 16. 100ஆல் பிரித்து 16ஆல் பெருக்கணும். 16%ன்றது மேலே கீழே 2 0, அதாவது 100ஆல் விட்டுறேன். பிறகு 2 0 தூக்கி பின்னால் போட்டு 800 16ஆல் பெருக்கணும். 8 48 8 போட்டு 4 மிச்சம் 8 4 12. ஸோ ரூபாய் 12,800 வருஷத்துக்கு ஒருக்கா வட்டியாக செலுத்தணும். இப்போ நீங்கள் முதல் வருஷத்துலேயே கடனை செட்டில் பண்ணுவீங்கன்னா ஒரு 12,800. இல்லை ஒரு கடனை செலுத்துறதுக்கு 2 வருஷம் ஆகும்னா இன்னும் ஒரு 12,800 எக்ஸ்ட்ராவாக செலுத்தணும். ஆனால் கடன் தொகை ஒருக்கா தான் 80,000ன்றது 80,000 தான். அதோட எத்தனை தரம் எவ்வளோ காலம் பிந்துதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வட்டியை செலுத்தணும். 2 வருட முடிவில் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. நாங்கள் எப்படியோ வாங்கின கடன் கொடுக்கணும் 80,000 ரூபாய். நீங்கள் 2 விதமாக செய்யலாம். மொத்த வட்டியை கண்டுட்டு வந்திருக்கலாம். நான் ஒரு 2 தரம் கூட்டி விடுறேன். 12,800 ஒரு வருஷத்துக்கான வட்டி. அடுத்த வருஷமும் இது எளிய வட்டி அப்படின்றதால அடுத்த வருஷமும் 12,800 தான். இது கூட்டு வட்டியாக இருந்தால் நாங்கள் 2ஆம் வருஷத்துக்கு வட்டியை கணிக்கணும். அது 11ஆம் ஆண்டில் படிப்போம் பிள்ளைகளா. இங்கே 0 0 18 6 போட்டு ஒரு மிச்சம் 16 6 போட்டு ஒரு மிச்சம் 4 3 5 10. ஸோ நாங்கள் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 1,05,600. அதாவது சரியான கணித மொழியில் சொல்கிறோன்னா 105,600. வட்டி மட்டும் 25,600 வட்டி வர்றதால அதையும் சேர்த்து செலுத்த வேண்டியிருக்கு. நீங்கள் சில நேரம் வட்டியை கண்டுட்டு மொத்த வட்டியை கண்டுட்டு கூட இங்கே வந்திருக்கலாம். ஆனால் தயவு செய்து இந்த I7 PRTயின் கீழ் 100 இல்லை I7 PRT அப்படின்ற அந்த சூத்திரம் மட்டும் பயன்படுத்தி இந்த கணக்கை செய்யாதீங்க. அந்த
சூத்திரம் இப்போ பயன்பாட்டில் இல்லை. அது புத்தகத்தில் ஒரே ஒரு கணக்குக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த சூத்திரத்தை வந்து சதவீதத்தில் சூத்திரம் தேவையில்லை. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் இந்த கதி சம்பந்தமான தூரம் சமன் கதி தர நேரம் அது சூத்திரம் புத்தகத்திலே இருக்குது. ஆனாலும் சூத்திரம் இல்லாமல் அதை நேர்வீத சமனில் புரிதலோடு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் இலகுவான விஷயத்தை கடினமாக்கி செய்ய தேவையில்லை. குறித்த வேலையை 8 மனிதர்கள் ஏற்கனவே இல்லை, அது 11ஆம் ஆண்டு கேட்டியா. குறித்த வேலையை 8 மனிதர்கள் 5 நாட்களில் செய்து முடிப்பர். 8 மனிதர்கள் ஒரு குறித்த வேலை இருக்குது. 8 மனிதர்கள் 5 நாட்களில் செய்து முடிக்கக்கூடிய வேலை. 3 நாட்கள் வேலை செய்த பின்னர் 4 மனிதர்கள் வேலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. மொத்தம் 8 பேர் இருந்ததில் 4 பேர் ஒரேசா வேலைக்கு வராமல் விடுறான். ஆனால் 3 நாள் ஒழுங்காக தான் வேலை போனது. எஞ்சிய வேலையை செய்து முடிக்க மேலதிகமாக தேவைப்படும் நாட்களின் எண்ணிக்கை யாது? எஞ்சிய வேலைக்கு தானே பார்ப்போம். என்னென்னு பார்ப்போம். முதல்ல மொத்த வேலையை காணுவோம். மொத்தமாக எவ்வளவு வேலை? மொத்த வேலை நாங்கள் பிளான் பண்ணின வேலை இந்த அளவு. 8 மனிதர்கள் 5 நாட்கள் செய்கிற வேலை. 8 பேர் சேர்ந்தால் 5 நாள் செஞ்சால் தான் இந்த வேலை முடியும் என்ற அளவான வேலை. 8 மனிதர்கள் 5 நாள் செய்கிற வேலை என்றால் ஒரு மனிதன் தனியாக இந்த வேலையை செஞ்சிருந்தா 40 மனித நாள், அதாவது 40 நாள் எடுக்கும். அதை தான் 40 மனித நாள் வேலைன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் தனியாக செய்தால் 40 நாள் எடுக்கிற வேலை. இல்லை 40 மனிதர்களை போட்டு செஞ்சால் ஒரு நாளில் முடிகிற வேலை தான் இங்கே இருக்கிற வேலை. இப்போ இந்த வேலையில் 3 நாட்கள் வேலை செய்த பின்னர் தான் இந்த ஆட்கள் வராமல் விடுற சம்பவம் நடக்குது. 3 நாள் ஒழுங்காக தான் வேலை செய்யுது. அப்போ செய்து முடிக்கப்பட்ட வேலையை காணுவோம். செய்து முடிக்கப்பட்ட வேலை இந்த அளவு அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் 8 மனிதர்கள் தான் செய்கிறாங்க. ஸோ 8 மனிதர்கள் 3 நாள் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க 8 பேரும். அப்போ 24 மனித நாள் வேலை வந்து முடிஞ்சிருக்கும். ஆகவே மீதியை நாங்கள் காணணும். மீதி 40லிருந்து 24 வந்து கழிக்கணும். இப்படி எழுதலாமா சார்? கழிக்கலாமா? இப்படி எழுதி கழிக்கலாமா? எழுதி கழிக்க தேவையில்லையா? இப்படி எழுதி கழிக்கலாமானா இந்த கழித்தல் அடையாளம் முக்கியம். 24 கழிக்கிறோம். 24க்கு முன்னால் கழித்தல் அடையாளம். 16 மனித நாள் வேலை இன்னும் எஞ்சி இருக்கு. இந்த 16 மனித நாள் வேலையை நாங்கள் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு எத்தனை பேர் தேவை? முதல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தேவையில்லை, எத்தனை நாள் தேவைன்றதை முதல் காணுவோம். அதுக்கு எங்களுக்கு 8 பேர் இருந்ததில் 4 பேர் இப்போ வேலைக்கு வராமல் போட்டாங்க. அப்போ 8 பேரில் 4 பேர் வேலைக்கு வரையிலேண்டா மீதி இருக்கிற 4 பேர் வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரையும் வச்சு இந்த 16 மனித நாள் வேலையை முடிக்கணுமெண்டா அந்த 4 மனிதர்களுக்கு தேவையான நாட்கள், 4 மனிதர்களுக்கு தேவையான நாள்ன்றது 16 நாளால் வகுத்தா இன்னும் 4 நாள் எடுக்கும் இந்த வேலை முடிகிறதுக்கு. சில நேரம் இது வேறு விதமான கேள்வியாக இருக்கலாம். அப்படின்னா மேலும் தேவையான நாட்கள், அதாவது நாங்கள் திட்டமிட்டது மொத்தமாக 5 நாளில் முடிக்கிறதுண்டு. அங்கே 3 இங்கே 4 7 நாளில் தான் இந்த வேலை முடிய போகுது. ஸோ திட்டமிட்டதை விட 2 நாள் மேலதிகமாக தேவைப்பட போகுது. எதுக்கும் இந்த கேள்வியை திரும்ப ஒரு வாசியம். இதில் ஒரு கேள்வி தமிழில் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கத்திர வடிவாக திரும்பவும் வாசிப்போமா. இந்த இடத்துலேருந்து எஞ்சிய வேலையை செய்து முடிக்க மேலதிகமாக எஞ்சிய வேலையை செய்து முடிக்கிற எஞ்சிய வேலைன்றது 16 மனித நாள் வேலை. இந்த 16 மனித நாள் வேலையையும் செய்து முடிக்கிறதுக்கு மேலதிகமாக தேவைப்படும் நாட்களின் எண்ணிக்கை யாது? 16 மனித நாள் வேலையையும் செய்து முடிப்பதற்கு தேவையான நாட்களின் எண்ணிக்கை என்றது தான் 4. மேலதிகமாக தேவைப்படும் நாட்கள், அதாவது இந்த இடத்துல அந்த மேலதிகமாக தேவைப்படும் நாட்கள் என்றது நாங்கள் திட்டமிட்டதிலும் மேலதிகமாக அப்படி என்று எடுத்துக்கொண்டால், இல்லை இந்த கொஞ்சம் குழப்பமான ஒரு வசனமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேலும் தேவையான மேலதிக நாட்கள், அதாவது திட்டமிட்ட வேலை வந்து நாங்கள் 5 நாளில் முடிக்கிறதுன்றது பிளான். இங்கே 5 நாளில் முடிக்கிறதுன்றது பிளான். ஆனால் இந்த வேலை முடிகிறதுக்கு இங்கே முதல் ஒரு 3 நாள், இப்போ ஒரு 4 நாள், ஆக மொத்தத்தில் 7 நாள் ஆச்சு. 7லேருந்து 5 கழித்து மேலதிக நாட்கள் 2 நாட்கள் மேலதிகமாக போயிருக்கு. அவங்க இதைத்தான் கேட்க வந்திருக்காங்க. அந்த தமிழ் பதம் கொஞ்சம் குழம்பிட்டதோ தெரியல, இல்லை ஓகேயோ தெரியல. சென்னம் தெளிவாக சொல்கிறதுன்னா எஞ்சிய வேலையை இல்லை மொத்த வேலையையும் செய்து முடிக்க மேலதிகமாக தேவைப்படும் நாட்கள் என்று சொன்னால் தான் நாங்கள் இந்த 7லேருந்து 5 கழிக்க வந்திருக்கோம். பட் அந்த சொல்லப்படுகின்ற
தமிழ் இந்த மேலதிக நாட்கள்ன்றது திட்டமிட்டதிலும் மேலதிகமான நாட்கள் 2 நாளை சொல்கிறாங்களோ 4 நாளை சொல்கிறாங்களோ எனக்கு ஒரு குழப்பம். ஸோ நீங்கள் வசனம் எழுதி வரும்போது உங்களுக்கு அந்த பிழை வராது. இப்போ நம்ம என்னத்தை சொல்கிறோமோ இதைத்தான் இதோட ஸ்கீம்னு இருந்தால் கூட இதுக்காக எங்களுக்கு பிழை போட போகிறது இல்லை. ஆகவே நீங்கள் அதை சரியாக தெளிவாகவும் செய்யணும். ரைட், புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள். இது பெருக்கோணம்ன்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வர்ற விடைக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இந்த 2 வருட கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை கூட்டணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வர்ற விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி கிடைக்கும். இதுக்கு மிச்சத்துக்கு 6 போடுவோம். மொத்த மனித நாள் மொத்த வேலையை காண்றதுக்கு 1. அதே மாதிரி செய்து முடிக்கப்பட்ட வேலையை கண்டு மீதி வேலையை காண்றதுக்கு 2, மொத்தம் 3 மார்க்ஸ் ஆகிட்டு. அடுத்தது 4 நாட்களில் செய்து முடிக்கிறதுக்கு தேவையான மனிதர்களின் 4 மனிதர்களை கொண்டு செய்து முடிக்கிறதுக்கு தேவையான நாட்களின் எண்ணிக்கையை காண்றதுக்கு 2 இல்லாட்டி 1 கொடுக்கலாம். மேலதிக நாட்களுக்காக 1. ஸோ கட்டாயம் அந்த மேலதிக நாட்கள்ன்றது வரத்தான் வேணும். குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை போடுங்க பிள்ளைகள். இந்த ஒரு இடத்துல கொஞ்சம் மயக்கம் இருக்குது, அது மட்டும் தெளிவாக எண்ணம் கொடுத்துருந்தா நல்ல. ரைட், ஓகே. 2வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 2வது கேள்வி பின்னம் தொடர்பான கேள்வி. பின்னம் தொடர்பான கேள்விகள் செய்கிறதுக்கு பல ஐடியா இருக்குது. கட்டாயம் நான் செய்கிற மாதிரி தான் செய்யணுமெண்டு இல்லை. நீங்கள் தமிழை வடிவாக புரிஞ்சு செய்வீங்கன்னா எந்த படமும் தேவையில்லை, எண்ணக்கரு படமும் தேவையில்லை, செவ்வங்கி பிரிக்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. தமிழை புரிஞ்சு செய்வீங்களேண்டா கொஞ்சம் கஷ்டம் தானே. எடுத்தோன்னே தமிழை புரிஞ்சு கொள்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாங்கள் இந்த தரவுகளை குறித்து கொள்றதுக்கு ஒரு படம், அது எண்ணக்கரு படம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சில பேர் மரவரி படம்னு சொல்லலாம், அதில் எந்த பேர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. மரவரி படமே ஒரு எண்ணக்கரு படம் தான். டயக்ராம்னு சொல்கிறதால தான் அது மரவரி மரம் மாதிரி இருக்கிறதால அந்த மரவரி படம் ஆக, அதுவும் ஒரு தரவுகளை குறித்து கொண்டு அந்த கணக்கு செய்கிறதுக்காக ஒரு ஐடியா தானே. அதே மாதிரி நாங்களும் வேறு ஒரு ஐடியா வச்சுக்கோம். இல்லை சில பிள்ளைகள் கிடையாகவே மரவரி படத்தின் ஸ்டைலையே போட்டாலும் பிரச்சனை இல்லை. திரு ஹலீம் தனது காணியில் அரைப்பங்கை தனது மனைவிக்கும் மீதியை தனது 2 பிள்ளைகளுக்கும் சமமாக பகிர்ந்து அளிக்க விரும்பினார். அவர் பிளான் பண்ணுறது உண்டு, வேறு நடக்க போகிறது உண்டு கூட நடக்கு. ஆனால் அவசர தேவையின் காரணமாக காணியின் 4 பங்கை விற்க வேண்டி ஏற்பட்டது. அப்போ இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னுக்கே ஏதோ காசு தேவை போலடாக்கு, விற்று காசு எடுக்க வேண்டியதாக போச்சு போலடாக்கு. மீதமுள்ள காணி ஏற்கனவே திட்டமிட்டமாறு பகிர்ந்து அளிக்கப்படுது. அப்போ நாங்கள் பிளான் பண்ணினது உண்டு, நடக்கிறது உண்டு. நாங்கள் பிளான் பண்ணினதும் தேவைப்படும் நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு தேசிய கல்வி நிர்வாக வினாத்தாள் புத்தகத்தில் இருக்குது. அதில் காசை பகிர்ந்து கொடுக்குறது, இது அதுவே காணியை பகிர்ந்து கொடுக்குற மாதிரி வருது போலடாக்கு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, பிளான் பண்ணினது எப்படி, அவர்கிட்ட இருக்கிற மொத்த காணியில் அரைவாசியை 2 பங்கை எடுத்து மனைவிக்கு கொடுக்குறதாக பிளான் பண்ணியிருக்கிறார். மனைவிக்கு கொடுக்குறது பிளான் பண்ண, மனைவிக்கு கொடுக்க பிளான் பண்ணினது மொத்த காணி இந்த 2 பங்கு. மீதி காணியை தனது பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிறார். அவருக்கு எத்தனை பிள்ளைகள்னு பார்ப்போம். தனது 2 பிள்ளைகளுக்கும் சமமாக, அப்போ 2ஆக பிரித்து 1 பங்கு படி 2 பிள்ளைக்கும் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணிக்கிறார். அப்போ மீதி இந்த 2 பங்கு முதலாவது பிள்ளைக்கும், மீதி இந்த 2 பங்கு 2வது பிள்ளைக்கும் அவர் பகிர்ந்து அளிக்கிறார். இப்போ 2வது பிள்ளைக்கும் பகிர்ந்தப்போ மீதி எவ்வளவுன்றதை நம்ம காணணும். மனைவிக்கு கொடுத்தது அரைவாசி என்ற அரைவாசி போக அரைவாசி இருந்திருக்கும். ஸோ 4 பங்கு முதலாவது பிள்ளைக்கும், 4 பங்கு 2வது பிள்ளைக்கும், காவாசி கிடைக்கும். இது நார்மல் கணிதம். ஆனால் இது பிளான் பண்ணினது. ஆனால் நடக்க போகிறது என்னென்னா, இந்த திட்டமெல்லாம் பிளான் பண்ணக்கு முன்னுக்கே மொத்த காணி இந்த 4 பங்கு விற்க வேண்டி வருது. இது மொத்த காணி இப்போ தெரிஞ்சால் அதில் போடலாம். விற்பனை செய்யப்பட்டது மொத்த காணி இந்த 4 பங்கு விற்பனை செய்யப்பட்டு, அப்போ மீதி இருக்கிற காணியைத்தான் முதல் பிளான் பண்ணின மாதிரி பிரித்து கொடுவிட போகுது. மீதி இருக்கிற காணி 4/3 பங்கு மீதியாக இருக்கும். அது ஒரு கணிதமாக, அதுக்கு ஒரு வரி எல்லாம் எழுத தேவையில்லை. 4/3 பங்கு மீதியாக இருக்கும். பிறகு நடக்க போகிறது என்னென்னா, ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி அந்த காணி பகிர்ந்தளிக்கப்பட போகுது. ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் தானே, அதே மாதிரியே இங்கே மற்ற காணியை பகிர்ந்தளிக்க போகிறார். அதாவது மீதி காணியை அப்புறம் மனைவிக்கு கொடுக்குறார். ஆனால் இங்கே இந்த முறை அந்த மனைவிக்கு கொடுத்தது மீதியின் அரைவாசி,
ஆனால் அது முழுவதின் அரைவாசியோன்னு கேட்டால் இல்லை, இது மாறப்போகுது. அதே மாதிரி பிறகு மீதி இருக்கிறது முழுவதின் அரைவாசியோன்னா இல்லை, அது மாறப்போகுது. இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டுகளை நாங்கள் காண வேண்டியிருக்கு. நீங்கள் இந்த கிளையை நீங்கள் திரும்ப எழுதத்தான் வேணும். இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டேன், நீங்கள் அப்படி செய்யலாது, நீங்கள் எழுதத்தான் வேணும். இதுதான் நடக்கிற சம்பவம், இது பிளான் பண்ணின சம்பவம். இது ரெண்டும் தேவைப்படுமென்று நினைக்கிறேன். ஸோ ரெண்டையுமே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். சரி, காணியின் 4 பங்கு விற்கப்பட்ட பின்னர் எஞ்சிய காணி முழு காணியின் என்ன பின்னம்? அது நேரடியாக சொல்லலாம். 4 பங்கு விற்பனை செய்யப்பட்ட காணி 4 பங்குன்னு சொன்னால் எஞ்சி இருக்கிற காணி 4 பங்கு. ஏன்னா மொத்த காணியில் தான் முதலாவதே விற்கிறார். ஆகவே மீதி இருக்கிறது 4 பங்கு. நீங்கள் நேரடியாக சொல்லலாம். 1 மார்க்ஸ் தான். நீங்கள் எப்படி சொல்லியாலும் 1 மார்க்ஸ் தான். மனைவிக்கு கிடைத்த பங்கை முழு காணியின் பின்னமாக தருக. முதல் பிளான் பண்ணும்போது மனைவிக்கு கிடைக்க இருந்தது மொத்த காணியின் அரைவாசி கிடைக்க இருந்தது. ஆனால் இப்போ இந்த முக்காவாசி காணியின் அரைவாசி தான் கிடைக்க போகுது. ஸோ கிடைக்க காணி 4/3 மிக இலகுவானகள். 4/3 இன்னண்டா தர அரை பங்கு எவ்வளோன்னு காணணும்னா நீங்கள் படம் போட்டு செய்யலாம், தேவையில்லை. பின்ன பெருக்கல்ல நீ இதை செய்யலாம்ன்றது தான் இந்த பாடம். பின்ன பெருக்கல் பகுதியன் வெட்டுப்படுறதுக்கு இருந்தால் வெட்டுப்படும், மேலே கீழே பொதுவான காரணி இருந்து வெட்டுப்படுறதுக்கு இருந்தால் வெட்டுப்படும். இல்லையண்டா பகுதியனால் பெருக்கப்படும், தொகுதியனால் பெருக்கப்படும். பெருக்கலுக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும். கூட்டல் கழித்தலாக இருந்தால் பகுதியனை சமனாக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தொகுதியனை மாற்றணும், போமாசி அந்த விளையாட்டு. இதுவே வகுத்தலாக இருந்தால் செய்யவே இயலாது. அதை பெருக்கலாக மாற்றி நாங்கள் நிகர் மாற்றி பெருக்கலாக மாற்றி போட்டு பெருக்கெல்லாம் செய்யலாம். ரைட், இங்கே வெட்டுறது கொண்டும் இல்லை. இந்த 4 வெட்டலாமோ? இல்லை, கீழே வெட்டுற இல்லை, கீழே மேலே. அதாவது வகுக்கிற ஒரு ஆள் பெருக்கிற ஒரு ஆளையும் நீக்கிறோம். நீ வகுக்காத நான் பெருக்கல, இல்லை நீ பெருக்காத நான் வகுக்கிறேன், அப்படி என்று நீக்கிறது தான் வெட்டுறது. இங்கே வெட்டுறது கொண்டும் இல்லை. கீழே பெருக்கி போட்டால் 8, மேலே பெருக்கி போட்டால் 3. அதாவது மொத்த காணி இந்த முதல் 8ல் 4 பங்கு கிடைக்கிறன்றது, அதாவது அரைவாசி. இப்போ 8ல் 3 பங்கு தான் கிடைக்குது. ஏன்னா காவாசி காணி முதல் கொஞ்சம் பிளான் பண்ணி நல்ல எதிர்பார்க்காம விற்க வேண்டி ஏற்பட்டுட்டு. ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணியின் பங்கை முழு காணியின் பின்னமாக தருக. இப்போ எங்கே கேள்வி எடுதுன்னா, இங்கே ஒரு பிள்ளைக்கு கிடைச்சி, இப்போ மனைவிக்கு கிடைச்ச காணி எங்களுக்கு தெரிஞ்சிட்டு 8ல் 3 பங்கு காணி தான் மனைவிக்கு கிடைச்சு. இப்போ கேள்வி எடுத்து ஒரு பிள்ளை, இந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரே அளவு தான். ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணி இந்த அளவு வேணுமெண்டா எங்களுக்கு முதல்ல மனைவிக்கு கொடுத்த பிறகு மீதி 8ல் 3 8ல் 5 இல்லை. ஏனெண்டா ஏற்கனவே இங்கே விற்பனை செய்யப்பட்டு இருக்குது. அப்போ நாங்கள் இந்த இடத்துல மீதியை காண்றதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது பிள்ளைகள். 3ஐயும் சொல்கிறேன். இதில் எனக்கு இப்போ நான் பின்பற்றுறது ஒரு இலகுவான வழி, அதையும் சொல்கிறேன். முதல் பின்பற்றினது வேறு, இப்போ பின்பற்றுறது வேறு. முதலாவது நீங்கள் இதை ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன செய்யலாமண்டா, நீங்கள் பொதுவாக உங்களோட சாதாரணமான புரிதலோடு செய்கிற பிள்ளைகள் என்ன செய்யுமெண்டா, விற்பனை செய்யப்பட்ட காணியையும் மனைவிக்கு கொடுத்த காணியையும் முதல் கூட்டுவோம். விற்பனை செய்யப்பட்டது மொத்த காணிந்த 4ல் 1 பங்கு. அதே மாதிரி மனைவிக்கு கொடுத்தது மொத்த காணிந்த 8ல் 3 பங்கு. நீங்கள் கூட்டேக்க கழிக்கேக்க எப்போவுமே முழுமையின் பின்னங்களை தான் கூட்டணும். ஏன்னா ஒரே அளவின் பின்னமாக சொன்னாக்களை தான் கூட்டணும். இதுவே நீங்கள் பெருக்கேக்கேண்டா அது பிரச்சனை இல்லை. இன்னென்ற சொல்லியிருந்தால் நீங்கள் பெருக்க வேண்டியதான். இங்கே கூட்டணுமெண்டா பகுதியன் சமனில் பொமசி எடுக்கணும். பொமசி எடுத்தால் 8, அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றினா 2ஆல் பெருக்கப்பட்டு 2. இது மாறையில் மாறா. அப்போ 8ல் 3 பங்கு 8ல் 5 பங்கு காணி மொத்தமாக முடிஞ்சு. அப்போ மீதி இருக்கிற காணியை நாங்கள் காண்றதுக்கு 8ல் 5 கழிச்சா 8ல் 3 பங்கு மீதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற மீதியை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. 2வது வழி பின்ன பெருக்கல், அதுதான் நான் அங்கே செய்ய போகிறேன். 3வது வழியை சொல்கிறேன். 3வது அதாவது இங்கே ஸ்கீமின் படி எதிர்பார்க்கப்படுகின்ற வழி இதுதான். இந்த இடத்துல மீதியை காணணும்டா. ஆல்ரெடி விற்பனை செய்யப்பட்ட காணி கழித்து மொத்தத்து காணி இந்த 4ல் 3 பங்கு தான் இருக்குது. அதுக்கு பிறகு மனைவிக்கு கொடுத்ததையும் கழித்து விட்டால் புதிய மீதி வரும். இது 4ல் 3 இருந்து ஏற்கனவே இருந்த மீதியிலிருந்து அதுக்கு பிறகு எடுத்ததை கழிச்சமெண்டா புதிய மீதி வரும். இப்போ பகுதியன் சமன் இல்லை, பொமசி எடுக்கணும். பொமசி 8, ஆகவே இது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. 2ஆல் பெருக்கின 6 3, 8ல் 3 விட வரும். நான் இப்போ வேறு ஒன்று செய்கிறேன். இங்கே பாருங்க, மீதி இந்த 2ல் 1 பங்கு மனைவிக்கு கொடுத்தப்படண்டா, மீதி இந்த இன்னும் ஒரு 2ல் 1 பங்கு, அதாவது மீதியை மட்டும் 2ஆக பிரித்து 1 பங்கு மனைவிக்கு, அடுத்த 2ஆக பிரித்த 1 பங்கு மீதியாக திரும்பவும் மீதியாக இருக்கும். ஸோ அதுவும் திரும்பவும் 8ல் 1 தான். நாங்கள் அது இங்கே எழுதுறேன்னா இந்த வரியை தான் இங்கே எழுத போகிறேன். மீதியை முதல்ல காணணும். மனைவிக்கு கொடுத்த பிறகு மீதி 4ல் 3 இன்னும் ஒரு அரை பங்கு
மனைவிக்கு கொடுத்த அப்புறம் மீதியாக இருக்கும் 8/3 இந்த 8/3 அரை பங்கு 2ஆக பிரித்த ஒரு பங்கைத்தான் நாங்கள் பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்குறார். ஸோ ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணி என்று வேணுமெண்டா ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணி மொத்த காணிந்த இல்லை 8/3 அந்த மீதியாக இருக்கிற காணிந்த 2/1 இப்போவும் ஏதாவது வெட்டுப்படுமோ மேலே கீழே இருக்கிற பொதுவான காரணி வெட்டுப்படுமோன்னு தான் பார்க்கணும். இப்போ 8 2 வெட்டி விடுறதில்ல, திரும்ப சொல்லிட்டேன். ரெண்டுமே கீழே வகுத்து கொண்டிருக்கு, அவையில் வெட்டுறையில். ஆகவே இதில் வெட்டுறது கொண்டுமில்லை, பெருக்கி போட்டால் 16/3 காணி தான் ஒரு பிள்ளைக்கு கிடைக்குது. அடுத்த பிள்ளைக்கும் 16/3 மொத்த காணி. இந்த 16/3 காணி ஒரு பிள்ளைக்கு இல்லை. நீங்கள் என்னமோ ஒரு செக் பண்ணணும் பிள்ளைகள். இந்த பின்னத்தில் நாங்கள் விட கொடுக்குற பின்னங்கள் எல்லாம் எளிய வடிவில் இருக்கா, மேலே கீழே வெட்டுறதுக்கு இதுக்கு பிறகு ஏதாவது வெட்டுறதுக்கு இருக்கா அப்படின்றதையும் ஒருக்கா செக் பண்ணணும். கவனம். ஏனெண்டா எளிய வடிவத்துக்கு தான் பின்னத்தில் விட. இதே நிகழ்தகவாக இருந்தால் நீங்கள் எளிய வடிவம் கொடுக்காமலும் விட்டுட்டு போகலாம். இன்னும் 10ஆம் ஆண்டுக்குரிய நிகழ்தகவு நாங்கள் படிக்காட்டியும் நிகழ்தகவில் நாங்கள் எளிய வடிவம் கட்டாயம் கொடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஆனால் பின்ன கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எளிய வடிவில் தான் முடிக்கணும். 4வது கேள்வி, காணியின் ஒரு பகுதியை விற்பதற்கு முன்னர் ஒரு பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய காணியின் அளவுக்கும் காணி துண்டை விற்ற பின்னர் கிடைத்த ஒரு காணியின் அளவுக்கும் இடையேயான வித்தியாசம் 8 ஹெக்டேர் ஆகும். இப்போ தான் அந்த ஒப்பீட்டு கேள்விக்கு வருது. அதில் தான் நமக்கு மேலே போட்ட படம் தேவைப்படுது. ஆகுமெனின் முழு காணியின் அளவை காண்க. முதல் பிளான் பண்ணிக்க விற்கக்கு முன்னுக்கு பிரிச்சிருந்தா தானே கூட காணி வந்திருக்கும் பிள்ளைக்கு. ஸோ விற்கக்கு முன்னுக்கு பிரிச்சிருந்தா ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு காணி கிடைச்சிருக்குன்றதை காணும். அவை அது அங்கே எங்களுக்கு செய்ய வலிக்க வேண்டியது. ஸோ விற்பனை செய்ய முன்னர் நீங்கள் வசனம் எழுதினாலும் சரி, இப்படி ஷோர்ட்டாக நோட் பண்ணினாலும் சரி, செய்ய முன்னர் ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணிந்த அளவு மனைவிக்கு கொடுத்தது அரைவாசி போக அரைவாசியின் அரைவாசி. ஸோ மனைவிக்கு கொடுத்த அரைவாசியும் போக ஒரு மொத்த காணிந்த 4/1 ஒரு பிள்ளைக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் விற்பனை செய்யதால் கொஞ்சம் கட்டாயம் இப்போ பிள்ளைக்கு கிடைத்த காணிந்த அளவு குறைவாகத்தான் இருக்கும். பிளான் பண்ணினது முதல் ஸ்டார்ட்டில் விற்பனை செய்யக்கு முன்னுக்கு காணியை பிரித்து கொடுத்தா ஒரு பிள்ளைக்கு மொத்த காணிந்த 4/1 வந்திருக்கு. ஆனால் விற்பனை செய்யப்பட்டதால் 16/3 தான் கிடைக்குது. இது கூட இல்லை, கட்டாயம் விற்பனை செய்யக்கு முன்னுக்கு கிடைத்த காணி தான் கூடவா இருந்திருக்கு. ஸோ இப்போ வித்தியாசம்ன்றது இதில் இருந்து வித்தியாசம் காணணுமெண்டா இதில் இருந்து இதை கழிக்கணும். அப்படி கழிச்சு வார வித்தியாசம்தான் 8 ஹெக்டேர் அப்படின்னு சொன்னால் ஒப்பிடணுமெண்டா அந்த வித்தியாசத்துக்குரிய பின்னத்தை நாங்கள் காணணும். ஸோ இப்போ இந்த வித்தியாசம் இந்த விற்பனை செய்யக்கு முன்னுக்கு கிடைத்த காணிக்கும் விற்பனை செய்யப்பட்ட பின்னுக்கு கிடைத்த காணிக்கும் இடையில் இருக்க வித்தியாசம் அளவில் தந்திருக்கு. நாங்கள் அதுக்குரிய பின்னத்தை காணணும், அப்போ தான் ஒப்பிடலாம். ஸோ வித்தியாசம் விற்பனை செய்யக்கு முன்னுக்கு 4/1 கிடைச்சிருக்கும். விற்பனை செய்ததால் 16ஆக பிரித்த 3 தான் கிடைச்சது. பகுதியின் சமனில்லை, பொமசி எடுக்கணும், பொமசி எடுத்தால் வித்தியாசம் கழிக்கிறது. ஆனால் ரெண்டுமே முழுமையின் பின்னமும் நாங்கள் பிரேக்கெட்டுக்குள்ளே போட்ட பின்னம் தான். பொமசி எடுத்தால் 16, அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன பெருக்கினால் 4ஆல் பெருக்கினா 4ஆல் பெருக்கணும், செய்ய 3. அப்போ மொத்த காணிந்த 16/1 தான் அந்த விற்பனை செய்ததால் மகனுக்கு போகுது. ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த மகனுக்கும் 16 உண்டு, மனைவிக்கு 16/2 போயிருக்கும். அது பிரச்சனை இல்லை. இந்த வித்தியாசம் இந்த 16/1 அப்படின்றது 8 ஹெக்டேர் அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த காணி எவ்வளவு? 16/16. 8 ஹெக்டேரை நாங்கள் 16ஆல் பெருக்கணும். 48 8 போட்டு 4 மிச்சம் 128 ரூபாய் இல்லைடா, 128 கேட்குறீங்களா இல்லையாடா நித்ரியா இல்லை விலங்கு இல்லையா? 128 ஹெக்டேர் காணி அவர்கிட்ட ஆரம்பத்தில் இருந்திருக்கணும். அதை பகிர்ந்து கொடுத்தது தான் இங்கே கதை. அது கடைசியாக தான் வந்து செய்கிறது இந்த 128 ஹெக்டேர் என்ற அளவு. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. சில கணக்குகள்லாம் முன்னுக்கே இந்த அளவை தந்துட்டு கதைச்ச பாஸ் பேப்பர் கேள்வியும் இருக்குது. ஒரு வருஷம் 5 லிட்டர் கொள்ளளவுடைய பாத்திரத்தில் இருக்கிற நீர் அப்படின்றே துவங்கினாங்க. ஸோ எப்போவுமே மேலே இருக்கிற மொத்த அளவு தெரியாமல் தான் கணக்கு போகணுமென்று இல்லை. ஒரு சில கணக்குகளில் மாறி மொத்த அளவு தெரிஞ்சு அதுக்கு உரிய பின்னங்களும் போயிருக்கு. ஸோ அது எப்போவுமே நாங்கள் முழுமையும் தெரியாமல் தான் போகணுமென்று எதிர்பார்க்கக்கூடாது. எங்களுக்கு இந்த கதை 120 ஹெக்டேருக்கு உரியது தான். ரைட். ஏதாவது விளக்கம் இல்லைன்னா கேளுங்க. ஏனெண்டா கொஞ்சம் இந்த கடைசி பகுதிக்குள்ள குழப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வித்தியாசம் கண்டு ஒப்பிட்டது அதில் பாருங்க. பாய்.
புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள் மார்க் பண்ணி கொடுங்க. முதலாவதுக்கு நீங்கள் நேரடியான விட போடக்கூடியது எந்த வழியும் இல்லை, ஒரு மார்க்ஸ். பெருக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 மார்க்ஸ். அதேமாதிரி மீதி கிடைத்த காணியை கண்டு ஒரு பிள்ளைக்கு கிடைத்த காணியங்கள்லாம் இல்லை நேரடி பெருக்கத்தாலையும் காணக்கூடியதாக இருக்கிறதால அதுக்கு 2 மார்க்ஸ் தான் வரும். ரைட். இதில் தான் பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த 4இல் ஒரு பங்கு தான் முதல் பிள்ளைக்கு கிடைக்கும். அது இங்கே போடணும் இல்லை, 4இல் ஒரு பங்கு தான் கிடைக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ், பிறகு கழிக்கணுமன்றதுக்கு ஒரு மார்க்ஸ், பிறகு அந்த கழித்து அந்த குறித்த பின்னம் எடுக்கிறதுக்கும் ஒரு மார்க்ஸ் வரும் பிள்ளைகள். அதாவது இந்த வித்தியாசத்துக்குரிய பின்னம் அதுக்கு ஒரு மார்க்ஸ், ஒப்பிடணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, ஒப்பிட்டு வர்ற விடைக்கு 16ஆல் பெருக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, 16 பெருக்கி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 மார்க்ஸ். மொத்தத்தில் இந்த 4வது கழிக்க 5 மார்க்ஸ் வரும். 5 நான் கூட கொடுத்துருந்தா 4, அது அந்த 4 உண்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பகிரப்பட்டிருக்கலாம். குறித்த இந்த வினாவுக்கு 2வது வினாவுக்கு பின்னம் தொடர்பான இந்த வினாவுக்கு 10க்கு உங்களுக்கு எத்தனைன்றதை பேப்பரில் போடுங்க, ஒட்டுமொத்தமாக கலெக்ட் பண்ணுவோம். இந்த பெரிய காணியில் படங்குறி செய்கிறது வந்து பொருத்தம் இல்லை பிள்ளைகள். உங்களுக்காக இந்த முறை செஞ்சு காட்டுறேன். ஆனால் இதுக்கு பதிலாக தான் நாங்கள் அங்கே செய்கிறோம். ஏன்னா படங்குறி செய்யும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனைனா நேரடியாக விட மட்டும்தான் வரும், அதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் தான் வரும். அதனாடி அதுக்கு அடுத்தது என்ன ஒரு பிரச்சனை, எல்லா கணக்குக்கும் படங்குறது பொருத்தமாக இருக்காது. இந்த கணக்குக்கு ஓகே, ஏன்னா அப்படியே மீதியை பிரித்து கொண்டு போகிறதால ஓகேயா இருக்குமா. மொத்த காணி இந்த சரி அரைவாசியை பிளான் பண்ணினது, முதல் பிளான் பண்ணினது வேறு, நடந்தது வேறு. மொத்த காணி இந்த சரி அரைவாசியை அவர் மனைவிக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறார். பிறகு என்ன செய்கிறாருன்னா அந்த மீதி இருக்கிற காணியை 2 பிள்ளைகளுக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ இது வந்து முதலாம் பிள்ளை, இது 2வது பிள்ளைக்கு இவர் பகிர்ந்து கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறார். ஆனால் நடந்த சம்பவம் என்னென்னா, இவர் இந்த திட்டமெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு முன்னுக்கே இந்த காணியில் ஒரு சிறிய பகுதி விற்க வேண்டி வந்துட்டு மொத்த காணியை சரிசமனாக 4ஆக பிரித்து ஒரு நிலைக்குத்து கூட மட்டும் பயன்படுத்தி 4ஆக பிரிக்கிறேன்னா இதுதான் இந்த படங்குறி செய்கிற இந்த நுட்பம். ஆனால் படங்குறி செய்ய வேண்டாம். மொத்த காணியை சரிசமனாக 4ஆக பிரித்து ஒரு பகுதியை வந்து விற்க நேரிட்டது. ஸோ ஒரு பகுதியை இவர் விற்க வேண்டி வந்துட்டு, இப்போ இந்த ஒரு துண்டு இவருக்கு சொந்தம் இல்லை, இந்த துண்டு அழிச்சுடுவோமா, ஒரு துண்டு இவருக்கு சொந்தம் இல்லை. மீதி இருக்கிற காணியை தான் திரும்ப பிளான் பண்ணுறார். இந்த இடைக்குள்ள இருக்க கூட கணக்கெடுக்காமல் முதல் பிளான் பண்ண மாதிரி பிரிக்க போகிறார். இப்போ மீதி இருக்கிற காணியை இப்போ நம்ம இந்த கோடை வந்து நான் அழிச்சு விட்றேன். இப்போ மீதி இவர்கிட்ட இந்தளவு காணியும் இருக்குது, 4ஆக பிரித்து விற்கும்போது அந்த எடுத்தாலும் இப்போ மீதி இவர்கிட்ட இந்தளவு காணியும் இருக்குது. இந்த காணியை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சரியாக அரைவாசி முதல் பிளான் பண்ண மாதிரி பிளான் பண்ணுறார். இந்த அரைவாசியை அவர் மனைவிக்கு கொடுக்குறார். இந்த பங்கு மனைவிக்கு. இந்த திரும்ப அந்த அரைவாசியை சேம் பழைய பிளான் படி 2ஆக பிரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். இது முதலாவது பிள்ளை, முதலாவது மகனோ மகளோ முதலாவது பிள்ளை, இது 2வது பிள்ளை. சரிதானே, இதுதான் கதை. ஆனால் இப்போ இந்த பிரிப்புகள் எல்லாம் அளவுகள் சமனாக இல்லாத நாடி அளவுகளை சமனாக்குறதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட பழைய கோடுகளும் தேவை. அந்த அழிச்ச கோடு இருக்குது தானே, அப்போ அந்த கோடை அழிக்காமல் விட்டுருக்கணும். இப்போவும் அளவு சமனாக பிரிக்கப்படவில்லை. இந்த என்ன சொல்கிறது, நடுத்துண்டு மட்டும், அந்த 2வது துண்டு மட்டும் 2ஆக பிரிச்சிருக்கு. அப்போ எல்லா துண்டையும் நாங்கள் 2ஆக பிரிப்போம். இதில் இருக்க வித்ததையும் கூட பிரித்து பார்ப்போம். வித்ததை கூட நாங்கள் பிரித்து பார்ப்போம். பிரித்து பார்த்துட்டு இந்த கோடையும் நீட்டி விடுவோம். இப்போ எங்களுக்கு மொத்தமாக 16 துண்டுகளாக இருக்குது. அதில் வந்து விற்கப்பட்டது ஆஷ் கலரில் கொடுத்துருக்கேன். மனைவிக்கு கொடுத்ததையும் கலர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் இலகுவாக இருந்திருக்கும். மனைவிக்கு கொடுத்தது இந்த 6 பங்கும் மனைவிக்கு கொடுப்படுது. மொத்த காணி இந்த 16இல் 6 பங்கு வேணுமெண்டா பாருங்க, அந்த விட இருக்குது. அதே மாதிரி முதலாவது மகனுக்கு கொடுத்தது வந்து மொத்த காணி இந்த 16இல் 3 பங்கு, 2வது மகனுக்கும் 16இல் 3 பங்கு. ரைட்டா. இப்போ என்னென்னா பிளான் பண்ணும்போது கிடைக்கிற காணியை விட வித்தப்புறம் கிடைக்கிற காணி ஒரு பிள்ளைக்கு குறைவு. அந்த வித்தியாசத்தை தான் இங்கே சொல்லியிருக்கு. நாங்கள் அதெல்லாம் முழுக்க பின்னத்திலேயே கண்டிருக்கோம். இந்த படமெல்லாம் கீரையில் இதில் எவ்வளவு ஷார்ட்டேஜ் ஆகுது, எவ்வளவு குறைவாக வருது அப்படின்றத காணணுமெண்டா இது முதல்ல என்ன பின்னம், மொத்தத்தின் 4இல் 1 பங்கு. இது இப்போ கிடைக்கிறது என்ன பின்னம், மொத்தத்தின் 16இல் 3 பங்கு. வித்தியாசம் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வழக்கமாக வித்தியாசம் காண்றதுக்கு என்ன செய்கிற நாங்களோ அதே தான் இங்கேயும் வழக்கமாக வித்தியாசம் காண்றதுக்கு என்ன செய்கிற நாங்கள் கழிக்கிற நாங்கள் அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். கிடைக்க இருந்த காணி இந்த அதாவது நீங்கள் பிளான் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்கு வேணுமெண்டா அதையும் 16இல் பங்காக பிரிங்க. மகனுக்கு கிடைச்சதை பச்சை கலர் பண்ணிட்டு வரேனே, இதுதான் அந்த மகனுக்கு கிடைச்சது. அதையும் 16 சம பங்குகளாக பிரிச்சிங்களா அதை பிடிச்சிருவீங்க. அதையும் அதுதானே நாங்கள் கழிக்கும் போது பகுதியன் சமன் இல்லையண்டா போமாசி எடுக்கிறோம், அந்த விளக்கம் தான். அதையும் 16 பங்காக பிரிக்கிறீங்களா, இது 4 பங்கு.
ஸோ 16 பங்காக பிரிக்கணுமெண்டா இது இதே மாதிரி அதே லைன்கள் வரணுமா, வேறு லைன்கள் போட்டுறக்கூடாது. பதினாறில் 4 பங்கு கிடைக்க வேண்டியது 16ல் 3 பங்கு தான் கிடைச்சது. ஸோ ஒரு பங்கு ஷோர்டேஜ் ஆகுது. அந்த ஒரு பங்கு தான் 8 ஹெக்டேருண்டா. மொத்த காணி தான் கேட்டது. மொத்த காணி ஒவ்வொரு பங்கும் 8 8 8 எண் 16. அது எங்கேயும் பார்க்கலாம். எண் 16 128 அந்த பெருக்கள் சரியாக இருந்தால் சரி 128 ஹெக்டேர். இதெல்லாத்தையும் நாங்கள் இப்போ இது வந்து படங்குறி செஞ்சுருக்கோம். படங்குறி செய்கிறது நல்ல முறை இல்லை. ஆனால் நாங்கள் என்னதுக்கு சுமார் ஒரு விளக்கத்துக்காக நாங்கள் படிக்கும்போது இதை எடுக்கிறோம் தான். விளக்கத்துக்காக நாங்கள் படிக்கும்போது இதை விளங்கி கொள்றதுக்கு இதுதான் நல்ல வழி. ஆனால் பயன்பாட்டுக்கு கட்டாயம் இப்படி என்ன கருப்படமோ இல்லை வசனமோ நீங்கள் என்ன கருப்படம் போடணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன் பிள்ளைகள். நீ நல்ல வடிவாக கிளியராக வசனத்தை விளங்கி செய்ய வேண்டாம். அது மிக நல்ல அந்த விளக்கம் அந்த ஒப்பிடுறதுக்கு நம்ம முதல்ல அந்த தரப்பட்ட அளவுக்குரிய பின்னம் தெரிஞ்சால் தான் ஒப்பிடலாம். அப்படி செய்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரைட். அடுத்தது வந்து 3வது கேள்வியாக எங்களுக்கு வந்திருக்கு. அளவீடு தொடர்பாக பின்னம் தொடர்பான ஒரு கேள்வியை செய்கிறதுக்கு வந்திருக்குது. அப்போ அந்த அளவீடு தொடர்பான கேள்வியை நாங்கள் செய்வோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உருவில் காணி ஒன்றின் கிடைப்படம் தரப்பட்டுள்ளது. ஓகே, செவ்வகம் அரை கால்வட்டம் இருக்கிற மாதிரி ஒரு காணி கிடைப்படம் தரப்பட்டுள்ளது. ஏபிடிஇ செவ்வகமும் பிசிடி ஓர் ஆரைச்சிறையும் ஆகும். முதலாவது ஆரைச்சிறையின் ஆரையை காண்க. ஆரை என்றால் முதல்ல என்னென்று தெரிஞ்சு கொள்ளணும். ஆரை என்றது மையத்தில் இருந்து பரிதிக்கான தூரம். இதுதான் மையம். உங்களுக்கு தெரிய விட உங்களுக்கு வட்ட வரை வச்சு கீரோணும், கவராயம் வச்சு கீரோணும்னா இங்கே தான் கவராயக்கூர் குத்தி இருக்கணும். ஸோ இதுதான் அந்த வட்டத்து இந்த பரிதி இந்த நீளம் பரிதி. ஸோ பரிதியில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளி ஒன்று டிசி இந்த நீளமோ இல்லை டிபி இந்த நீளமோ நமக்கு தெரியணும். ஏன்னா ரெண்டுமே நீளத்தில் சமன் தான். ஆரைகள் எத்தனை இடத்துல இருந்தாலும் அத்தனை இடத்துல. இதில் எங்களுக்கு டிபி இந்த நீளத்தை காணும். ஏன்னா செவ்வகம்னு சொன்னவன் செவ்வகத்தின் எதிர்ப்பக்கங்கள் நீளத்தில் சமன். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஆரை இந்த நீளம் 14. இதில் நான் ஒரு சில பிள்ளைகள்கிட்ட இருந்து கண்டுபிடிச்ச பிள்ளை என்னண்டா என்ன போட்டாலும் அதை 2ஆல் பிரித்து போடுறது. எங்கே அரைவட்டத்துக்கு மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும் 2ஆல் பிரித்து போடணும். ஏன்னு சொன்னால் ஆரை வந்து பரிதி என விட்டத்தின் பாதியாக இருக்கும். அரைவட்டத்துக்கு தான் பொதுவாக அரைவட்டம் இந்த பக்கம் சேர்ந்துருந்தால் அது விட்டமாக இருக்கும். இது ஆரை நேரடியாக ஆரையே தான் வருது. ஸோ ஆரை இந்த நீளம் 14 சென்டிமீட்டர். அடுத்தது கேட்டது வந்து வில்லின் நீளம். வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம் தான் பிள்ளைகள். நான் அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிறது வட்டத்துக்கு 2 சூத்திரம் தான். நீங்கள் வேறு ஒன்று போட்டு குழப்பிக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை. வட்டத்துக்கு ஒன்று பரிதி இந்த நீளம் இந்த வளைந்த கோட்டுக்கான சூத்திரம். அதுவும் பைடியெல்லாம் மறந்தே போட்டோம். பரிதி இந்த நீளம் C = 2πr அப்படின்றது ஒரு சூத்திரம். அடுத்தது பரப்பளவுக்கான சூத்திரம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரியா பரப்பளவுக்கான சூத்திரம். பரப்பளவு A = ஏரியான்றதுனால தான் ஏ பிள்ளைகள் A = πr வர்க்கம் அப்படின்றது சூத்திரம். இது 4ல் ஒரு பங்கா. ஸோ பரிதி இந்த நீளத்து இந்த 4ல் ஒரு பங்கு வில்லிந்த நீளமாக தான் இருக்கும். சுற்றளவாக இருக்கா என்ன. ஸோ வில்லிந்த நீளம் தான் கேட்டது. ஆகவே வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr பரிதி இந்த நீளம். அது இந்த 4ல் ஒரு பங்கு. 4ல் 1 தர 2πr. அதுவும் பிள்ளை இல்லையா. 2 பைக்கு பதிலாக 22 கீழ் 7 ஆரை இங்கே அப்படியே 14. அப்புறம் 2ஆல் பிரிச்செல்லாம் போடுற இல்லை. 4ல் 1 மேலே கீழே இருக்கிற பொதுவான காரணி வெட்டுப்படும். இதில் அந்த வெட்டும் போதெல்லாம் அநியாயத்துக்கு போட விடுவாங்க. இது வெட்டுறதுக்கும் ஒரு நல்ல முறையை சொல்லித்தரேன்னு கவனித்து கொள்ளுங்க. முதல்ல வெட்டு 7ஆல் வெட்டலாமா? ஓகே, வெட்டு பிறகு முறை எழுது. இது ஒரு முறை, அது 2 முறை. இதை கீழே வெட்டின வெட்ட முறையை கீழே எழுது, மேலே வெட்டின முறையை மேலே எழுது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுமா விட விடுறது அது அநியாயம் இல்லை. தெரிஞ்சு கொண்டு விடுறது பாவம். அதுக்காண்டி சொல்கிறேன். வேறு இந்த 4ஐயும் 2ஐயும் வெட்டலாமா? வெட்டிடு. முதலாவது வெட்டிடு. முறையை பழுது 2 ஒரு முறை. வேறு என்ன முறை 2 வெட்டலாம். 22லையோ இல்லை 2லையோ 2 வெட்டி விடுறேன். நேர வெட்டுறது சுகம். 2ஆல் வெட்டினா ஒரு முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நான் வெட்டின ஸ்டைலில் 22 சென்டிமீட்டர் வட்டத்தின் அந்த கால் வட்டத்தின் வில்லிந்த நீளமாக இருக்கும். சுற்றளவு கிடையாது. காணியின் சுற்றளவுண்டா சுற்றி உள்ள நீளம் அவ்வளோத்தையும் கூட்டணும். சுற்றி உள்ள நீளம் என்றைக்கே தான் இப்போ பிரச்சனை இருக்குது. நம்ம டியிலேருந்து வலிக்கிற மட்டும் வைப்போம். இந்த வழியே இந்த பக்கம் 50 சென்டிமீட்டர். ஏன்னா செவ்வகத்தின் எதிர்ப்பக்கம் இது 50 சென்டிமீட்டர். இங்கே 14. பிறகு இது 50. இந்த இடைக்கலால் குறுக்கு கோட்டுக்களால் வரல, சுற்றி தான் வரணும். சுற்றி வரும்போது 22. இப்போ நமக்கு சிடி இந்த நீளம் தெரியணும். சிடி இந்த நீளம் தெரிஞ்சால் தான் வந்து ஜாயிண்ட் ஆகலாம். சிடி இந்த நீளம் 14 சென்டிமீட்டர். ஏன் 14 சென்டிமீட்டர்? ஆரை
அதுவும் ஆரை, இது ஆரை என்றால் அதுவும் ஆரை. எத்தனை ஆரை இருந்தாலும் அத்தனை ஆரைகளை நீளத்தில் சமன். சுற்றியுள்ள நீளங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக கூட்டணும் இல்லை, நான் தொடர்ச்சியாக கூட்டுறேன். ஏன்னா ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வரும். 50 14 50 22 பிறகு ஒரு 14 ரைட். கூட்டினோம்னா 50 50 100 100 22 122 122 122 28 150 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, காணி என்று சொல்லி போட்டு சென்டிமீட்டரில் நீளங்கள் தரப்பட்டுட்டுது. அது மீட்டருக்குரிய நீளங்களாகத்தான் இருந்திருக்கும். இல்லை காணி இந்த பெரும்படிப்படம் இல்லை என்ன சொல்கிறது அளவுடைப்படமாகவும் இருந்திருக்கலாம் தானே. இப்போ காணி இந்த உண்மையான அளவுகளோடு இருக்கிற படம் தான் தரணும் இல்லை. நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் இதில் ஒரு அளவுடைப்படமாகவும் இருக்கலாம். அளவுடைப்படம் எப்போதுமே கொப்பிக்குள்ளே கீறக்கூடிய சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட அளவாக இருந்திருக்கலாம். பட் இங்கே காணி ஒன்றின் கிடைப்படம் என்று சொல்லப்படுவது நேரடியான உண்மையான அளவுகள் மீட்டரோடு சம்பந்தப்பட்ட அழகாக இருந்திருக்கணும். நாங்கள் காணி ஒன்றின் அளவுடைப்படம் என்று எடுத்துக்கொண்டு இந்த கேள்வியை செய்வோமா? இனி அழகை மாற்றி குழப்பிக்கொள்ள தேவையில்லை. அங்கே இருக்கிற அழகோட சொல்கிறேன். காணியின் பரப்பளவு, காணி என்றது ரெண்டும் சேர்ந்தது தாண்டா. நாங்கள் தனித்தனியாக கூட்டுத்தளவுரு தனித்தனியாக பரப்பளவை கண்டு கூட்டினா வரும். சுற்றளவுக்கு வராது. சுற்றளவுன்றது கூட்டுத்தளவுருவாக இருந்தாலும் திரும்ப சுற்றி உள்ள நீளங்களை கூட்டணும். இது பரப்பளவு அப்படி இல்லை. செவ்வகத்தின் பரப்பளவு கடை கண்டு போடுவோமா? செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம். நீளம் 50, அகலம் 14, சைவரை தூக்கி பின்னால் போட்டுட்டு 5 பெருக்கினா 70. ஸோ 700 சென்டிமீட்டர் வர்க்கம் செவ்வகத்தின் பரப்பளவு. அதே மாதிரி ஆரைச்சிறை இந்த பரப்பளவு இல்லை கால்வட்டத்தின் பரப்பளவு முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம். அது இந்த 4ல் ஒரு பங்காக இருக்கும் கால்வட்டம். இல்லை 360 மேல் தீட்டா, அதுவும் ஓகே. ஆரைச்சிறை என்று சொல்லும்போது 360 மேல் தீட்டா ஏற்படுது. கால்வட்டம் என்றால் தான் நான் 4ல் ஒன்றை போடுவோம். 22 கீழ் 7 பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் 22 கீழ் 7 தான். ஆரை 14. அப்போ 14 வர்க்கம் தர 4ல் 1. மேலே கீழே 7 வெட்டுறன் பிள்ளைகள். 7 வெட்டினா இங்கே 2 முறை, இங்கே 1 முறை. 2 வெட்டுறன் 2 வெட்டினா இங்கே 2 முறை. 4ல் 2 முறை, இங்கே 1 முறை. இது இன்னும் ஒன்று 2 வெட்டுறன் 14 இல்லை 22 2 வெட்டினா இங்கே 7 முறை, இங்கே 1 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு இல்லை. ஏன்னா பகுதி எண்ணெய் வெட்டுப்பட்டு முடிஞ்சுது. பகுதி எண்ணெய் இல்லை. அப்போ இருக்கிறது 2 பேர் இருக்குது. ஒரு 22 ஒரு 7 பெருக்கினா அது 154. அடிக்கடி நீங்கள் செய்கிறதா இருக்கும் சென்டிமீட்டர் வர்க்கம். கேட்டது மொத்த காணி இந்த பரப்பளவு. மொத்த பரப்பளவு 700 + 154. இதன் கீழே போட்டு கூட்ட வேண்டாம். வேண்டாம் 854 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்குது இந்த மொத்த காணி இந்த பரப்பளவு. ரைட், அவ்வளோதாங்க. இது ரொம்ப இலகு. ஆரைச்சிறை வடிவின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவை. அப்போ நமக்கு இப்போ ஆரைச்சிறை இந்த பரப்பளவு தேவை 154 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆரைச்சிறை இந்த பரப்பளவு. அந்த பரப்பளவுக்கு சமனான ஒரு பரப்பளவுடைய காணி ஒன்று, புதிய காணி ஒன்று ஏஇயை ஒரு எல்லையாகவும். எங்கே இருக்குது ஏஇ? இதுதான் அந்த ஏஇ. இந்த புதிய காணியை ஜாயின் பண்ணுறது பொதுவாக அந்த கடைசி 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஏஇயை ஒரு எல்லையாகவும் கொண்டு காணியுடன் சேர்க்கப்படுகின்றது. அது என்ன வடிவம் என்று சொல்லப்படலை. ஆரைச்சிறை வடிவமோ இல்லை செவ்வக வடிவமோ முக்கோண வடிவமோன்னு சொல்லப்படலை நினைக்கிறேன். ஆரைச்சிறை வடிவ பகுதியின் பரப்பளவுக்கு சமனான பரப்பளவை உடைய காணி ஒன்று. அது என்ன வடிவம்னு சொல்லல. ஏஐயை எல்லையாக கொண்டு காணியுடன் சேர்க்கப்படுகின்றது. அப்பகுதியை அளவீடுகளுடன் உருவில் வரைந்து காட்டு. மிக இலகுவாக நீங்கள் ஒரு ஆரைச்சிறைக்கு இருந்தாலும் ஒரு பிள்ளையும் சொல்லலாம். ஏன் என்ன வடிவம்னு சொல்லலாம். ஆனால் எதிர்பார்க்கிறது இவை செவ்வக வடிவத்தை. செவ்வக வடிவம்ன்றதை தான் அதில் சொல்லப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா அடுத்த முறை கேள்வி பேப்பரில் அதை ஜாயின் பண்ணி விட நான் முன்னுக்கு கவனிக்கல. ஸோ செவ்வக வடிவ காணியை சேர்க்கிறதுன்றா வெளியில் இருக்கணும். உள்ளேயே பிரிக்கிறதுன்றது வேறு, சேர்க்கிறதுன்று வெளியில் இருக்கணும். அளவீடுகளோட இந்த படத்திலேயே தான் பிள்ளைகள் திரும்ப படங்குறையில் இங்கே கொண்டு வந்து தந்த படத்திலேயே தான் சொல்கிறது. இப்போ இந்த அளவீடுன்றது செவ்வகத்துக்கான அளவீடுன்றது நீளமும் அகலமும். நீளம் தெரியும், அகலம் தேவை. ஏன்டா இது இந்த பரப்பளவு 154. ஏன் ஆரைச்சிறை இந்த பரப்பளவுக்கு சமனான பரப்பளவுடைய. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு சமன். இதை இங்கே செய்யணும். செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளந்தர அகலம். அதில் இந்த முறை செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும் 154. நீளம் 14, அகலம் எக்ஸ் என்று போட்டிருக்கேன். ஸோ 154 14ஆல் பிரிக்கணும். 2ஆல் பிரிப்போம். இங்கே 7 முறை, இங்கே 77 முறை. திரும்ப 7ஆல் வகுத்தோம்டா எங்களுக்கு 11 வருது. நாங்கள் அதை வந்து படத்தில் சார் என்ன சார் 11 சொல்கிறீங்க, கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை. பெரும்படி படம் அளவுகள் தான் முக்கியம். செங்குத்து செங்கோணம் செவ்வகம்ன்றதுக்கான அடையாளம் வந்து செங்கோணம். நீங்கள் அதையும் போட்டிருந்தா நல்லா.
செவ்வகமண்டே சொல்லப்படையில் நீங்கள் முக்கோணமாக கீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு செங்குத்துயரம் 22 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். இதுவே ஆரச்சரியாக இருந்திருந்தீங்கன்னா இதே கால்வட்டத்தை கொண்டு வந்து போட்டிருக்கலாம். இதுவே அரைவட்டமாக இருந்திருந்தால் அதுவும் போட்டிருக்கலாம். அது பல விதத்தில் செஞ்சுருக்கலாம். ஆனால் செவ்வகத்தை தான் எதிர்பார்க்குறீங்க. வழக்கமாக நீங்கள் செவ்வகம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த கேள்வியில் ஒரு சின்ன தவறு ஒன்று நடந்துட்டு. ரைட், ஓகே. புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 14 சென்டிமீட்டர் ஒரு புள்ளி. சூத்திரத்தில் பிரதிடுறது வில்லுந்த நீளத்துக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. சுற்றளவுக்கு ஒரு புள்ளி கொடுக்குறோம். ஏனெண்டா 2 புள்ளி வேறும், கூட்டுறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, ஒரு புள்ளி கொடுக்குறோம். ஏன்னா இங்கே அளவு வேணும். காணியின் பரப்பளவு 700 ஒரு புள்ளி, பிரதியிட்டு 154 ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, 3 மார்க்ஸ். ரைட், அங்கே 3 4 7 ஆயிட்டு. அளவீடுகளோட படத்தில் குறித்து காட்டுறது, அந்த செவ்வகத்தை கீறி அந்த அளவீடுகளோடு அங்கே குறித்து காட்டுறதுக்கு 2 புள்ளி கொடுங்கோ, இங்கே ஒரு புள்ளி கொடுங்க. அந்த ஒரு புள்ளி கொஞ்சம் அங்கே இங்கே அலைஞ்சி போச்சு தான் நீங்கள் பார்த்துக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒட்டு மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிட வேண்டும். ரைட், 4வது கேள்வி வட்ட வரைபிலேருந்து வந்திருக்குது. பிரதேசம் ஒன்றில் குறித்த பயிர் வகைகள் பயிரிடுவதற்காக ஒதுக்கப்பட்ட காணி தொடர்பான தகவல் வட்ட வரைவு காட்டுகின்றது. இறப்பர் பயிர்ச்செய்கைக்கு 600 ஹெக்டேர் பயிரிடப்பட்டுள்ளது. இறப்பர் செய்கை எங்கடா இறப்பருக்கு என்ன கலர் வரும்? அப்போ இதில் ஆரைச்சிறை கோணம் நமக்கு தெரியாட்டியும் இது இந்த அளவு தெரியும். இதில் எத்தனை ஹெக்டேர் நிலப்பகுதி பயிரிடப்பட்டிருக்குன்னா இது 600 ஹெக்டேரை குறிப்பிடுது. இறப்பர் பயிர்ச்செய்கை இடப்பட்ட குறிக்கும் ஆரைச்சிறை கோணத்தின் பரமனை காண்க. மொத்தமாக கோணங்கள் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள மொத்த கோணங்கள் கூட்டுத்தொகை 360 பாக. சமன்பாடு மாதிரி தான் உருவாக்கணும் இல்லை, நீங்கள் நேரடியாக 3ஐயும் கூட்டிட்டு 360 கழிச்சாலும் சரி 360க்கு சமனாக இருக்கும். இதை 3ஐயும் கூட்டினா இது 80 120 270 ஆகிட்டு. ஸோ எக்ஸ் சமன் 360 270 கழிச்சு விட்டால் கவனம் கழிக்கிறதுல கூட்டுறதுல கவனம் 90 பாகை என்று வரும். ஸோ இந்த கோணம் 90 பாகை. அதை படத்துலையும் குறித்து கொள்வோம், இல்லை செங்கோணம் என்றாவது குறித்து கொள்ளலாம். ரைட், குறித்த பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள மொத்த காணி இந்த அளவை கேட்டிருக்கு. ஒப்பிடுவோம். 90 பாகையில் 600 ஹெக்டேர் காணியை ஒதுக்கப்பட்டிருக்கிறது வகை குறிக்கப்படுதுண்டா மொத்த காணின்றது 360 பாகையில் எவ்வளவு? 4 மடங்கு. 90 4 மடங்குண்டா நேரடியாக போடலாம். நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கமெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக 4ஆல் பெருக்கினா 2400 ஹெக்டேர் மொத்த காணியாக இருக்க போகுது. தேயிலை பயிற்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட காணி எத்தனை ஹெக்டேர் ஆகும்? இப்போ மொத்த காணி தெரிஞ்ச நாடி நீங்கள் திரும்ப பின்னத்தை பயன்படுத்தலாம். நம்ம ஒப்பிட்டே போடுறோம். 90 பாகையில் 600 ஹெக்டேர்ண்டா 45 பாகையில் 90 பாகையில் நான் ஒப்புறேன் பிள்ளைகள். நீங்கள் மொத்த காணி இந்த அளவு தெரிகிறதால சில பிள்ளைகள் அந்த பின்ன பெருக்கல் ஐடியாவையும் பயன்படுத்தலாம். என்ன மொத்த காணி 2400 360 மேல் 45 பாகை, அந்த 8ல் ஒரு பங்குன்றதையும் ட்ரை பண்ணலாம். நான் தெரிஞ்சதை வச்சு கொண்டே போகிறேன். 90 பாகையில் 600 ஹெக்டேர்ண்டா 45 பாகையில் நேரடியாக சொல்லக்கூடிய 2ஆல் பிரிவட்டுருக்கு. அப்போ 2ஆல் பிரித்தா அதை பிரித்து காட்டுவோம். 600 2ஆல் பிரித்து அதையும் இல்லாமல் ஆக்கிறாங்க. 300 ஹெக்டேரில் தேயிலை பயிரிடப்பட்டுள்ளது. இவற்றில் மிகவும் அதிகமாக பயிரிடப்பட்ட பயிருக்காக காணியின் அளவு மிக குறைவாக பயிரிடப்பட்ட பயிருக்கான காணியின் அளவுக்கும் இடையிலான விகிதத்தை எளிய வடிவில் தருக. இப்போ விகிதம் வேணுமென்றால் மிகவும் அதிகமாக பயிரிடப்பட்டது ஆரைச்சிறை கோணத்தில் தெரியும். இங்கே கருவாக்குரிய அளவை ஹெக்டேரில் காணலாம், தேவையில்லை. விகிதம் பின்னம் சதவீதம் வந்தால் வட்ட வரைவில் அந்த ஆரைச்சிறை கோணத்தை வச்சே கண்டுபிடலாம். அது எண்ணிக்கைக்கு இடையிலான விகிதமும், அதாவது இந்த அளவுகளுக்கு இடையிலான விகிதமும் ஆரைச்சிறை இந்த கோணத்துக்கு விகிதமும் ஒன்று தான். ஆகலம் அதிகமாக பயிரிடப்பட்டது கருவாவுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆரைச்சிறை கோணம் 150 பாகை. இல்லை நீங்கள் வேணுமெண்டா அந்த அளவையும் காணலாம். ஆகலம் குறைவாக பயிரிடப்பட்டுள்ளது தேயிலைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆரைச்சிறை கோணம் 45 பாகை. ஸோ அந்த விகிதத்திலேயே நாங்கள் கண்டுபிடலாம். நீங்கள் தேவையில்லாமல் அளவை கண்டு போனாலும் ஒரே விட தான். 150 பாகை ஆகலம் அதிகமாக பயிரிடப்பட்டதுக்கும் ஆகலம் குறைவாக பயிரிடப்பட்டதுக்கு 45 பாகை. அழகு வெட்டுப்பட்டுரும் பாகை என்றது. அடுத்தது 5ஆல் சுருக்கினா இங்கே 2ஐயும் வெட்டிக்கிட்டு 5ஆல் சுருக்கணும். இங்கே 9 முறை. இதை 5ஆல் இல்லை, நான் நினைக்கிறேன் கூடவே வெட்டி 15ஆலேயே வெட்டிக்கலாம். 15 சரி 5ஆல் வெட்டுவோம். 15ஆல் வெட்டுற சோம் இல்லை. 15ஆல் வெட்டி இருந்தால் இங்கே இது 3 முறை.
இது வந்து 10 முறை. இதுக்கு மேலே வெட்ட இயலாது. ஆகவே இந்த விகிதம் 3:10 கண்டு வரும். எளிய விகிதம் முக்கியம். நீ ஆரச்சிறை கோணத்தோடைய போடலாம். வட்ட வரைவை கொண்டு கருவா பயிரிடப்பட்டுள்ள பரப்பளவை முழு காணியின் சதவீதமாக தருவது. இப்போ சொல்கிறேன், மொத்த காணி இந்த அளவிற்கு, அளவை வச்சு கருவா பயிரிடப்பட்டுள்ள காணியின் அளவிற்கு பின்னமாக போட்டு தர 100% போட்டாலும் வரும். இல்லை வட்ட வரைவில் ஆரச்சிறை கோணம் ஒதுக்கப்பட்டுள்ள பகுதி இந்த பின்னம் வேணும்னா ஆரச்சிறையின் பின்னமும் தரும். கருவா பயிரிடப்பட்டுள்ள காணிக்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிற ஆரச்சிறை கோணம் 150 பாகை. ஸோ 150 பாகை என்றது மொத்தத்தின் என்ன பின்னமோ அதே தான் பரப்பளவு இந்த பின்னமும். 360 மேல் 150 பின்னத்தை சதவீதமாக்கிட்டு ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணும்னா தர 100%. எந்த ஒரு பின்னமும் சதவீதமாகும். மேலே கீழே 0 வெட்டுறேன். வேறு 36லையும் 15லையும் 3ஆல் வெட்டலாம். 3ஆல் வெட்டினா இங்கே 5 முறை, இங்கே 12 முறை. இதுக்கு மேலே ஒரு 2ஆல் வெட்டலாம். 2ஆல் வெட்டினா இங்கே ஒரு 6 முறை வெட்டி போட்டுறேன்னா இப்போ 2 வெட்டுவோம். இது 50 முறை. இதுக்கு மேலே 2ஆல் இல்லை, ஒரே 4ஆலேயே வெட்டியிருக்கலாமா? சரி, என்ன முறைக்கா 2ஆல் வெட்டுவோம். 2ஆல் வெட்டினா இங்கே 3 முறை, இங்கே 25 முறை. இதுக்கு மேலே வெட்டேலாண்டா பெருக்கி போட்டு தான் பிரிக்கணும். 125 3ஆல் பிரித்து சதவீதம் கொண்டு போடணும். 124 4 1 41 தசம் 2 மிஞ்சி வேணா 6 6 6 போகும். நீங்கள் மட்டம் தட்டினீங்கன்னா 6-7%. நீ பின்னத்தில் தான் தசமத்தில் தான் கொடுக்கணும் இல்லை, நீங்கள் 41 3-2% மட்டும் கொடுக்கலாம். ரெண்டும் சரி. புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 புள்ளி, ஒப்பிட்டு இந்த விட கண்டுபிடிக்கிறதுக்கு 2 புள்ளி. இதை நேரடியாக கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் படிமுறைக்காக கண்டுபிடிச்சாலும் சரி 2 புள்ளி. எல்லாத்துக்கும் 2 புள்ளி வரப்போகுது, அவ்வளோதான். 5க்கும் 2 புள்ளி படி உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு 10க்கு எத்தனை போடுங்க. கட்டாயம் புள்ளிகள் இது சதவீதத்தோட செய்கவழி கட்டாயம் இருக்கணும். செய்கவழி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி, கடைசி விட மட்டும் இருந்தால் 1 புள்ளி மட்டும்தான் கிடைக்கும். சரி, ரைட். அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள், அது வந்து இந்த தொடையிலேருந்து வந்திருக்கு. உண்மையாக இது வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் இப்போ நடக்கிற ஃபைனல் எக்ஸாம்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிகழ்தகவுக்குரியது. என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன நிகழ்தகவு படிக்கலை. 10ஆம் ஆண்டு செகண்ட் டேர்மில் இல்லை நிகழ்தகவு, தேர்ட் டேர்மில் தான் இருக்குது. அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு சில நேரம் 9ஆம் ஆண்டுக்குரிய நிகழ்தகவும் இந்த பகுதியை பிடிக்கலாம். இல்லையென்றால் தொடை படித்து முடித்த தொடையிலேருந்து வரலாம். தொடை ஏ இந்த 20 முறைகளில் எழுதி காட்டு. இது வெண்வெறி படத்தில் குறித்து காட்டியிருக்கு. இதில் இருக்க மூலகங்களை பாருங்கள், 1 4 9 சதுர எண்கள். ஸோ என்ன சொல்லலாம், நாங்கள் இதை வந்து முதலாவது விவரிக்கலாம். 10லும் குறைந்த, இல்லை 1லிருந்து 10 வரையான, 10 இல்லை 9 பல விதத்தில் சொல்லலாம். 10லும் குறைந்த சதுர எண்கள். இந்த சதுர எண்கள் என்று தான் இதை சொல்லணும் இல்லை பிள்ளைகள். இந்த விவரிக்கும் போது 1 4 9 மூலகம் பெறக்கூடிய மாதிரி வேறு எந்த விதத்திலையும் சொல்லலாம். உதாரணத்துக்கு 194 என்ற எண்ணில் உள்ள இலக்கங்கள் என்று சொன்னாலும் இதுதான் பெறும். ஆனால் எங்களை பார்த்தா விளங்குது இது சதுர எண்களை தான் சொல்லியிருக்கேன். கட்டாயம் சதுர எண்கள் என்று தான் மென்ஷன் பண்ணணுமெண்டு இல்லை. அதான் ஒரு விஷயம். நீங்கள் வேறு பல விதத்தில் இதை விவரிக்கலாம். இது இப்படி தான் விவரிக்கணுமெண்டு இல்லை, இது வந்து விவரித்தல். அடுத்தது இதே வந்து மூலகங்களாக பட்டியல் படுத்தியிருக்கலாம். 1 4 9 கட்டாயம் ஓர்டரில் இருக்கணும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. 1 4 9 இருக்கணும், இரட்டை அடைப்பு இருக்கணும். ஆனால் ஓர்டர் முக்கியம் இல்லை. அடுத்தது இதை பிறப்பாக்கி வடிவத்திலையும் சொல்லியிருக்கலாம். பிறப்பாக்கி வடிவம்ன்றது ஏ என்றது இது தமிழை அப்படியே கணித மொழிக்கு மாற்றுறது தான் பிறப்பாக்கி வடிவம். எப்படி தமிழில் எழுதிக்க சில நேரம் கணிதத்தை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி கணிதத்தில் எழுதும்போது சில நேரம் தமிழை பயன்படுத்துவோம். இங்கே பயன்படுத்த வேண்டி இருக்குது. ஏ என்ற தொடை இந்த எக்ஸ் என்றது ஒரு மூலகமாக இருக்குமென்றால் அந்த எக்ஸ் கொண்டிருக்க வேண்டிய விஷயம் எக்ஸ் ஓர் சதுர எண். அது மட்டும் இல்லை, அது 10 விட குறைவாகவும் இருக்கணும், 10 விட சிறியதாகவும் இருக்கணும். இப்படியும் போடலாம். இல்லை 0க்கும் 10க்கும் இடைப்பட்டதுன்னு போடலாம். அது விருப்பம், அது ஒவ்வொரு தர பொறுத்து. நீங்கள் சதுர எண் அப்படின்றத நீங்கள் நிறைவர்க்க எண்ணு சொல்லலாம். ஆனால் வர்க்கம் வராது. இங்கே நாங்கள் சொல்கிறது எக்ஸ் சம்பந்தமாக மட்டும்தான். நீங்கள் இந்த சதுர எண்ணுன்றதுக்கு பதிலாக நாங்கள் தமிழில் சொன்ன சதுர எண்ணுக்கு பதிலாக இதை என்ன ஒரு விதமாக கொடுத்துருக்கலாம். அப்படி என்றால் இந்த தொடையில் எக்ஸ் என்றது ஒரு மூலகமாக இருக்குமென்றால் அந்த எக்ஸ் என்றது எப்படிப்பட்டதாக இருக்கணுமென்றால் ஏயினுடைய வர்க்கமாக இருக்கணும். அந்த ஏ என்றது எப்படிப்பட்டதாக இருக்கணுமென்றால் நிறையன்களாக இருக்கணும். ஏன்னா நிறையன் தான் வர்க்கமாக இருக்கணும். ஏ என்பது நிறையன்,
செட் ப்ளஸ்ன்னும் போடலாம் செட்டுன்னும் போடலாம். செட்டுன்னு மூலமாக இருக்கணும். அந்த எக்ஸ் இந்த வீச்சு போடுறேன்டா 10 விட சின்னனாக இருக்கணும். இது மொத்தமாக கணித மொழியிலையும் போடலாம். ஆனால் அப்பளவு துக்கு டீப்பாக போகணுமென்று அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி போட்டாலே ஓகே. இதில் 2 முறை கொடுத்துருந்தா சரிடா, உங்களுக்கு அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி விட இருக்கணும், சரியாக இருக்கணும், 2 புள்ளி வரும். இந்த சதுர பல விதத்தில் இந்த புறப்பாக்கி வடிவம் எழுதலாம். தாய் 30 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு இளைஞர் விவசாய கழகம் ஒன்றில், அப்போ மொத்தம் அகிலத்தொடை 30, மொத்தமாக கதைக்கப்பட போகிறது 30. அவர்கள் பயிரிடும் பயிர்கள் தொடர்பான தகவல்கள் பின்வரும் வெண்வரி படத்தில் தரப்பட்டுள்ள எண்கள் ஒவ்வொன்றினதும் உபதொடைகளுக்குமான எண்ணிக்கையை தருகிறது. இன்னும் சார் உபதொடை அதான்டா, குட்டி குட்டி தொடைகள் எல்லாம் உபதொடை தாண்டா வெண்வரி படுத்திருந்தேன். விவசாய கழகத்தில் உள்ள ஆக்கள், ஸோ மொத்தமாக நாங்கள் இதில் இருக்கிற எல்லாருமே, அகிலத்தொடையில் இருக்கிற எல்லாருமே விவசாய கழகத்தில் இருக்கிறியம். அடுத்தது ஏயில் இருக்கிற ஆக்கள் அவ்வளோ பேரும் வெங்காயம் பயிரிடுறியம். இவையில் வெங்காயம் பயிரிடுறார், இவரும் வெங்காயம் பயிரிடுறார். அடுத்தது சீயில் இருக்கிற அவ்வளோ பேரும் மிளகாய் பயிரிடுறியம், மிளகாய் பயிரிடுறார். எக்ஸ் ஒய் ஆகிய பெருமானங்களை காணலாமே. எக்ஸ் வந்து மொத்தம் 20ல் 8 போனால் இது 12, இது 20 27 ஆகிட்டு 27ன்னா y 3. நேரடியாக வெண்வரி படத்தில் செஞ்சுட்டு இங்கே கொண்டு வந்து விடைய சொல்லலாம். எக்ஸ் இந்த பெருமானம் 12, y இந்த பெருமானம் 3. நம்பர் ஆஃப் ஏ என்ற தொடையில் உள்ள மொத்த மூலகங்கள் 15. நம்பர் ஆஃப் ஏ வந்து 7ஐயும் 8ஐயும் கூட்டி 15. அது தொடைக்குள்ளே எழுதுறே இல்லை. நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி சமன் நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் சி, அது ஏ ஒன்றிப்பு சியா, நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என காட்டுக. இது ஒரு தொடர்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி என காட்டுகன்னா நாங்கள் இது வாய்ப்பு பார்க்குறோம். அப்போ நாங்கள் முதலாவது நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பியை ஏ ஒன்றிப்பு சியை வெண்வரிப்படத்தின் உதவியோடு காணணும். வெண்வரிப்படத்தோட ஏ ஒன்றிப்பு சி என்றால் ஏயும் சியும் சேர்ந்த மொத்தம் இந்த ரெண்டையும் சேர்த்து இருக்கிற மொத்த பிரதேசத்துக்குள்ளேயும் இருக்கிற மூலகங்கள் 20, 15, 35 சொல்லிடுறேல. இங்கே 7, 8, 15, 15, 12, 27 மொத்த மூலகம். நம்பர் ஆஃப் ஏ ஒன்றிப்பு பி 37, சாரி 27. ரைட். நம்பர் ஆஃப் ஏ என்றது இப்போ தான் கண்டு நாங்கள் 15. நம்பர் ஆஃப் பி தந்திருந்தது 20. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசத்தில் இருக்கிற மூலகங்கள் இந்த எண்ணிக்கை வந்து 8. ரெண்டும் இடைவெட்டுகின்ற பிரதேசத்தில் இருக்கிறது 8. இதை வாய்ப்பு பார்க்கணும்னா முதல்ல இந்த சூத்திரத்தை எழுதணும். இது ஏ லெவலில் வாய்ப்பு பார்த்தல் என்றது ஒரு வகை பிள்ளைகள் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்றெல்லாம் போடுவோம். இடது கை பக்கம் இருக்கிற கோவை எடுத்து அதுக்கு ஒரு பெருமானம் காணுவோம், வலது பக்கம் இருக்கிற கோவை எடுத்து அதுக்கு ஒரு பெருமானம் காணுவோம். அது ஏ லெவல், சி இல்லை பி அதை மாதிரினோ அது ஏ லெவலில் தான் அப்படி வருமாடா. எங்களுக்கு ஓஎல்ல அப்படி வாய்ப்பு பார்க்க தேவையில்லை. ஓஎல்ல நாங்கள் அந்த சமன்பாட்டில் அதை சூத்திரம்னு சொல்லுவோமா, அந்த சூத்திரத்தில் அப்படியே பிரதிடுவோம். ஆனால் இடம் பக்கம் வல பக்கம் தீர்த்தலுக்கு உரிய மாதிரி இங்கேருந்து அங்கேருந்து இங்கே மாற்ற மாட்டோம். இங்கே எங்களுக்கு 27 விட வரணும். 15ஐயும் 20ஐயும் கூட்டி 8 கழிக்க இந்த பக்கம் 27 தான், அந்த பக்கமும் 27 தான். பாருங்க 35 இந்த 8 போனால் 27. ஆகவே இது சரியானது, வாய்ப்பு பார்க்கப்படுகின்றது, பொருத்தமாக இருக்கின்றது, பொருந்துகின்றது. அதை மாதிரி ஏதாவது ஒரு வசனம் கொடுக்கும். ரைட், இதுதான் வாய்ப்பு பார்த்தல்ன்றது. ரைட், புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். அதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுத்துட்டீங்க. இங்கால மிச்சம் 8 பிரித்து கொள்வோம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளியை கொடுங்க. அதே மாதிரி இதுக்கு 2 புள்ளியை கொடுங்க. கூட்டணுமன்றது ஒன்று இருக்குது தானே. ரைட், அதே மாதிரி வாய்ப்பு பார்த்தலுக்கு இப்போ நாங்கள் 4 புள்ளி கொடுக்க வேணும். அதுக்கு முன்னுக்கு இதுகளெல்லாம் ஒருக்க நிரப்பி காட்டத்தானே வேணும். ஸோ இதுக்கு 2 புள்ளி, வாய்ப்பு பார்த்தலுக்கு 2 புள்ளி. ஒட்டு மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு 10 எத்தனைன்றதை போடுறதோட மொத்தமாக இந்த இன்றைக்கு பார்த்த இந்த 5 கேள்விக்கும் சேர்த்து 50 எத்தனைன்னு போடலாம். பகுதி ஒன்றோடு சேர்த்து 100 எத்தனைன்றதையும் நீங்கள் பதிவிடலாம். அப்போ தான் நீங்கள் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது பிரச்சனைன்றதை நான் இனம் காணக்கூடியதாக இருக்கும்.